ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பு பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகத்துடன் இணைந்து ஏறத்தாழ 3 வருடங்களாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் இணைய வழியில் வெவ்வேறு சிறந்த எழுத்தாளர்கள், குறிப்பாக தமிழவன் அவர்களின் கட்டுரைகள், கவிதைகள், கதைகள், சிறுகதைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவை சிறந்த முறையில் விமர்சனம் செய்யப்பட்டு வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் இன்றும் அவரோடு உள்ள தொடர்பு குறித்தும் அவரோடு பயணித்த இலக்கிய அனுபவம் குறித்தும் பேசுவதற்காக பாளையங்கோட்டை மேலும் சிவசு அவர்கள் வருகின்றுள்ளார்கள். இந்த இணையவழி கருத்தரங்கத்திற்கு ஆணிவேராக திகழ்ந்து கொண்டிருக்கும் மேலும் சிவசு அவர்களை அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த இணையவழி கருத்தரங்கில் பங்கேற்றுள்ள இலக்கிய ஆர்வலர்கள், பேராசிரியர் பெருமக்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் அனைவரையும் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பு பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகத்தார் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அமர்வானது தகவல் பரிமாற்றங்களுக்காக மட்டுமல்ல, தன்னுடைய மன பதிவினை பதிவு செய்வதற்காகவும் மேலும் சிவசு அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆழ்வார்குறிச்சி இங்கே இன்று இலக்கிய அமைப்பினுடைய நிறுவனரும் பொறுப்பாளருமான பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியின் மேனாள் முதல்வரும் இந்நாள் நிர்வாக அதிகாரியுமான என்னோடு இலக்கிய பயணம் செய்யக்கூடிய பேராசிரியர் முனைவர் சுந்தரம் அவர்களே, நான் காணொளியிலே வருவதற்கு நேரம் தாழ்த்தினாலும் மட்டக்களப்பை சார்ந்த இலக்கண சஞ்சிகையின் ஆசிரியர் யுவராஜா அவர்களே, என்னுடைய அருமை நண்பர்கள் பேராசிரியர் ரமேஷ் அவர்களே, பேராசிரியர் விக்டர் பாபு அவர்களே, பேராசிரியர் ரமேஷ் அவர்களே, பேராசிரியர் சண்முகம் அவர்களே, பேராசிரியர் கணேசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே ஒரு முக்கியமான தகவல் உண்டு என்று சொன்னால், வருகின்ற 10ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய தமிழ்துறையும் பிற இலக்கிய அமைப்புகளும் சேர்ந்து தற்கால இலக்கியங்களில் மாண்டவியல் பதிவுகள் என்கின்ற ஒரு கருத்தரங்கம், அந்த கருத்தரங்கிலே பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்கள், அதற்கு பின்னாலே பக்தவச்சல பாரதி அவர்கள், தூய சவேரியார் கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் கார்மேகம் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கருத்தரங்கானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த கருத்தரங்கை பற்றி நம் காணொளி காட்சியிலே பங்கு பெறக்கூடியவர்களுக்கு ஒரு தகவல் தெரிவிக்கலாம் என்ற ஒரு விருப்பத்திலே நான் அதனை குறிப்பிட்டேன். இன்னொன்று தகவல் பரிமாற்றம் என்று சொன்னதனாலே, நாளை மறுநாள், அதாவது 10ஆம் தேதி தமிழ் முதுகலை பயிலக்கூடிய மாணவர்கள் சவேரியார் கல்லூரியிலே ஒரு பாடமாக, ஒரு பாட பிரிவிற்குரிய தாளாக சிற்றிதழ்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிற்றிதழ்களுடைய பொதுவான தன்மைகளையும் மாற்று இதழ்களாக, மாற்று என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய இதழ்களாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய அது பற்றிய சில தரவுகளையும் 10ஆம் தேதி நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 3வது தகவல் பரிமாற்றமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாகித்ய அகாதமியும்
அவர்கள் இணைந்து சென்னை பல்கலைக்கழக அளவிலே ஒரு கருத்தரங்கு ஞானக்கூத்தனுடைய கவிதைகளை பற்றி அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். அதனுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த குழுவிலே உறுப்பினராகவும் எத்திராஜ் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இலக்கிய விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியை முனைவர் வனிதா அவர்கள் அதனை ஒழுங்கமைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே தமிழவன் உட்பட ஜமாலன், சண்முகம், அழகிய சிங்கர், நான், மாலன் உட்பட பலரும் ஞானக்கூத்தனுடைய கவிதைகள் இன்றைய சூழலுக்கு என்ன மாதிரியான ஒரு தோரணைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்கின்ற தன்மையிலே அங்கே ஒரு கருத்தரங்கினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இவைதான் இந்த கூட்டத்திலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சூழல் நாம் வெறுமனே வணிக ரீதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சி அமைப்புகள் தான் என்று நினைத்து கொண்டிருந்தோம். எவ்வளவு முக்கியமான தமிழ் மக்களை உலுக்கி எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை கூட மழுங்கடிக்கக்கூடிய மறக்கடிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பல்வேறு கட்சிகளால் நடத்தப்படுகின்ற அந்த தொலைக்காட்சி என்றுதான் வருகிறது, தொலைக்காட்சி அமைப்புகள் நம்மை மாற்று திசையில் அல்ல, எங்கெங்கு நாம் போகக்கூடாது என்று நினைக்கிறோமோ அந்த வகையிலேயே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகளவிலே நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. கனடா நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் அந்த பதவியிலே இருந்து விலகப் போகிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. ஏற்கனவே உக்ரைன் பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. வட மாநிலங்களிலே விவசாயிகள் தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவிக்க விடாதபடி பல்வேறு விதமான அமைப்புகள் உரிய சட்டம் காவல் துணையை வைத்துக் கொண்டு தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான செய்திகள் ஊடே தமிழ்நாட்டிலேயும் மிகப்பெரிய பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதுவும் அண்மையிலே அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்திருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு துயரமான துன்பமான ஒரு சூழல். ஆனால் அந்த மாணவி பட்ட துயரத்தையோ துன்பத்தையோ மழுங்கடிக்கக்கூடிய விதத்திலே அல்லது மறக்கடிக்கக்கூடிய விதத்திலே இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு 3 வார்த்தைகளான ஒரு தொடர்தான் யார் அந்த சார் என்பது. யார் அந்த சார் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. ஆனால் இன்றைக்கு சந்தேக சாம்பிராணி என்று சொல்லக்கூடியவருடைய ஒரு சின்ன குறிப்பு ஒன்றை நான் பார்த்தேன். அது குறிப்பு பொருளாக இருக்கிறதா அல்லது வெளிப்படையாக தெரிவிக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் 4999 கவிதைகள் அந்த அடுத்த ஆண்டு புத்தக சந்தையிலே நாங்கள் வெளியிட போகிறோம். அதனுடைய தலைப்பு என்பது யார் அந்த சார் என்று அவர்கள் ஒரு மேற்கோள் குறிக்குள்ளே சொல்லி இருக்கிறார்கள். விவரம் தெரிஞ்சிருக்கக்கூடிய இலக்கிய கர்த்தாக்களுக்கெல்லாம் இப்பொழுது யார் அந்த சார் என்ற அவருடைய நிழலை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நிழல்தான் எங்களுக்கு முதலிலே தெரியும், பின்னாலே அந்த உருவம் ஒருவேளை அந்த நிழலாக இல்லாமல் கூட போகலாம். தமிழவனுடைய தலைப்பு கூட அவனது நிழல் என்று ஒன்று இருக்கும். அந்த அவனது நிழல் என்று சொல்வதுதான் இப்பொழுது எனக்கு அந்த சந்தேக சாம்பிராணியினுடைய குறிப்பானது நினைவிற்கு கொண்டு வருகின்றது. இப்படி நமக்கு நிறைய கல்வி புலத்தை பொறுத்தவரையிலே ஆசிரியர்கள் பாடங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்வதற்கு தடையாக
அரசினால் பல்வேறு விதமான திட்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை பற்றி நீங்கள் விவாதிக்க வேண்டும் அல்லது அவர்களோடு கலந்துரையாட வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நாங்கள் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அலைபேசி என்று சொல்லக்கூடிய செல்லை பேராசிரியர் பெருமக்களே கல்லூரி வளாகத்திற்குள் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. பேராசிரியர்களுக்கே அந்த நிலைமை என்று சொன்னால் மாணவர்கள் மாணவியர்கள் அவரிடம் சொல்லவா வேண்டும்? ஆனால் இப்பொழுது அரசினுடைய ஒரு தன்மை என்னவாக மாறிவிட்டது என்று சொன்னால், ஒருவேளை அந்த மாணவ மாணவியருடைய சொந்தமாக கைபேசி அலைபேசி இல்லை என்று சொன்னால் அதற்கும் கூட அரசாங்கம் ஒரு இலவச அறிவிப்பு ஒன்றை விட்டுவிடும். இனி படிக்கக்கூடிய கல்லூரி உயர்கல்வி புலத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர் அனைவருக்கும் அலைபேசி இலவசமாக, அது உயர்ந்தபட்சமாக 25,000 ரூபாய் தொடங்கி 50,000 ரூபாய் வரைக்கும் விலையுள்ள அந்த அலைபேசி அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு இன்னும் ஓராண்டோ அல்லது ஈராண்டுக்குள்ளேயோ வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இப்படி உயர்கல்வி புலத்திலே இருக்கக்கூடிய சங்கடங்கள், ஊடகங்கள் நமக்கு செய்யக்கூடிய துரோகங்கள், இந்த மாதிரியான ஒரு சூழலிலே தான் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே பிற மாநிலத்தவர்கள் அல்லது பிற தேசத்திலே வாழக்கூடிய தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய இன்றைய பல்வேறு விதமான பரிமாணம் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சூழலை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மறுபடியும் மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனாரை போலத்தான் தன்னுடைய தலையிலேயே எழுத்தாணியினால் குத்திக் கொள்வார்களோ என்கின்ற ஒரு அச்சமும் ஒரு பயமும் நியாயமாக இருக்க வேண்டும். அதனால் அவர்கள் வதைப்பட்டு விடுவார்களோ வாதைக்கு உள்ளாவார்களோ என்கின்ற ஒன்றும் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த சூழலிலே தான் நாங்கள் தொடர்ந்து இலக்கியத்தை பொறுத்தவரையிலே ஒரு தீவிரமான தன்மை என்பது ஒன்று உருவாக வேண்டும் என்று இங்கே இன்று இலக்கிய அமைப்பை சார்ந்தவர்கள் சொன்னார்கள். 3 வருடங்கள் முடிந்து விட்டன. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இடைவிடாமல் புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு தொடங்கி முடிகின்ற தருவாய் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை குறிப்பிட்டார்கள். ஆகவே எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒன்று, நாம் ஊதுகிற சங்கை ஊதிக்கொண்டே இருப்போம். எப்பொழுது விடியுமோ அப்பொழுது விடியட்டும் என்கின்ற அந்த ஒரு பிடிவெள்ளி நட்சத்திரத்தை பார்த்து நாங்கள் நடைபோட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. இந்த சூழலிலே தான் இன்றைக்கு நான் தமிழவனுடைய சிறுகதைகளில், தமிழவனுடைய படைப்புகளில் இதுகாரும் நாம் விவாதித்துக் கொண்டிருந்த தன்மையிலிருந்து சற்று மாறுபட்டு இந்த இதழ்களிலேயே தமிழவனுடைய பங்களிப்புகள் எவ்வாறு இருந்தது என்று ஒரு 1970கள் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை என்னுடைய நினைவிலே இருந்த சில செய்திகளை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலிலே இதழ்களுடைய வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். இதழ்களுடைய வரலாறிலிருந்து சில கொள்கைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னாலே கோட்பாடுகளாக உருவாக்க வேண்டும் என்று குளோரியா சுந்தரமதி அவர்கள் ஒரு ஆங்கில நூலை மொழிபெயர்த்து, தியரி ஆஃப் லிட்ரேச்சர் என்ற ஒரு நூலை மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார்கள். அந்த பின்புலத்திலே தான் இதழ்களுடைய அந்த எழுத்துக்களின் மூலமாக தமிழவன் இன்றைய தமிழ் இலக்கிய உலகிற்கு என்ன மாதிரியான பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது முதலாக எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. நான் விவசாய குடும்பத்திலே வந்தவன். காலையிலே 6 மணிக்கு வயக்காட்டிற்கு போவேனே, ஆனால் பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய அந்த நேரம் தவிர பிற நேரங்களிலே நான் வயற்காட்டினுடைய வரப்புகளிலே நடந்தும், நடுகை நேரத்திலே தொடியிலே காலார நடந்தும்,
மரமடிக்கின்ற பொழுது மரத்தின் மேலே ஏறியும், இந்த மாதிரி நடுகை சமயத்திலேயும், களை பறிக்கக்கூடிய காலகட்டத்திலேயும், கதிர் பால் வைக்கக்கூடிய சமயத்திலேயும், அறுவடை நேரத்திலேயும் அங்கேயே இருந்த காரணத்தினாலே எனக்கு அறுவடை தொடர்பான ஒரு காட்சியானது மனதிற்குள் வருகின்றது. வயல்காடுகளிலே நடுகை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே 22 நாளுக்களுக்கு முன்னால் நாத்தங்கால் என்று சொல்லக்கூடிய ஓர் இடத்திலே ஓராண்டாக பக்குவம் செய்து வைத்திருக்கக்கூடிய விதை நெல் என்று சொல்வார்கள். அதை நல்ல நாள் பார்த்து விதைப்பார்கள். முதல் நாள் பாய்ச்சிய தண்ணீர் வற்ற வற்ற அதிகமாக தண்ணீர் பாய்ச்சாமல் 22வது நாளிலே அந்த விதை நெல்லானது நாற்றாக மாறிவிடும். ஒரு 2 மரக்கா நெல் போட்டோம் என்று சொன்னால் அதிலே நிறைய நாற்றுகள் 22வது நாளிலே முளைக்க தொடங்கிவிடும். அந்த முளைத்த நாற்றை எங்களுடைய வயல்காடுகளிலே மட்டும் நடாமல், யார் யார் இப்படி நாற்றங்கால் சொந்தமாக இல்லாத ஆனால் வயல்காடுகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கூட நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், அந்த நாற்றை குறைந்த விலைக்கு கொடுத்து உங்களுடைய வயல்களிலே நடுங்கள் என்று சொல்லுவோம். அது நட்ட பின்னால் அது தளிர்த்து அறுவடை நேரத்திலே ஒரு 2 மூடை 3 மூடை நெல்லாக எங்களுக்கு மட்டுமல்ல பல வயற்காடுகளிலே அது நெல்லாக மாறிவிடும். ஆக வயற்காட்டிலே நாத்தங்காலில் விதைக்கப்பட்ட அந்த விதை நெல்லானது எப்படி நாற்றாக மாறி வயல்காடுகளில் நடப்பட்டு நெல்மணிகளாக பரிமளிக்கின்றதோ, வேறொரு உருவத்திலே உணவாகவும் மறுபடியும் விதை நெல்லாகவும் மாறுகிறதோ, அதே தன்மை மாதிரி தான் தமிழவனுடைய இதழ்களில் எழுதிய அவருடைய எழுத்துக்களின் பங்களிப்பும் என்று சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால், அவருடைய எழுத்துக்கள் அவர் எழுதிய காலத்தில் மட்டுமல்லாமல், அவரை சார்ந்திருக்கக்கூடிய குழுவுக்கு மட்டுமல்லாமல், இன்றைக்கும் உயர் கல்விப்புலத்திலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கும், கற்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது கற்பிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுபோக தெரிந்தோ தெரியாமலோ சில பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவருடைய அறிமுக கோட்பாட்டினுடைய பெயரை மிகவும் சாதுரியமாக தாங்கள் புதிதாக தோற்றுவித்த மாதிரி மாற்றிக்கொள்கிறார்கள். திணைக்கோட்பாட்டினுடைய பின்புலத்திலே உலகத்திலே நோபல் பரிசு பெற்று இருக்கக்கூடிய நாவல்களை எல்லாம் விமர்சனம் பண்ணிய அந்த தமிழவனுடைய திணைக்கோட்பாட்டை தாங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டால் தங்களுடைய பெயர் இடம்பெறாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு அசூயை காரணமாக அவர்கள் நிலவியல் கோட்பாடு என்றெல்லாம் மாற்றிக்கொள்கிறார்கள். இது ஒரு விதத்திலே பயனுடையதுதான். பெயர் மாறினாலும் என்ன, அதற்கு அடித்தளமாக அமைவது அந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய சிந்தனை தான். அது போக கல்வி புலத்திலே கற்கக்கூடியவர்கள், கற்பிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களுக்கு மட்டுமல்லாமல் இன்றைக்கு கூட புத்தக சந்தையிலே ஒரு குறிப்பு வந்தது. அதிலே தமிழவனுடைய பெயரும் தமிழவனுடைய சிந்தனைகளையும் அதை வளர்த்தெடுத்த முக்கியமான பத்திரிகைகளை பற்றிய குறிப்புகளை எல்லாம் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழவன் எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பான் இன்றைக்கு பல்வேறு விதமான குறிப்பீடுகளை தாண்டி இன்னும் முற்றுப்பெறாத, நிறைவு பெறாத, மீண்டும் மீண்டும் இடைவெளியும் மௌனமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறியாக, சைனாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக அவருடைய சிந்தனைகளுடைய அந்த பெரும் பங்களிப்பு என்று நான் சொல்லுவது, ஏறத்தாழ ஒரு 16-17 பத்திரிகைகளிலே அவருடைய எழுத்துக்கள் பிரசுரமாகி இருக்கின்றன. பரிமாணம் தொடங்கி இன்றைக்கு சிற்றேடு என்று சொல்லக்கூடிய நடந்து வந்த இதழ்கள் வரை அவருடைய எழுத்து பங்களிப்பானது இருக்கின்றது. இவற்றை நான் உற்று பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு சின்ன செய்தி நினைவிலே வருகின்றது. படைப்பாளர்கள், அது மாணவ கல்வி புலத்திலிருந்து உருவாகக்கூடியவர்கள், விமர்சகர்கள்,
முதல் நிலையிலேயும் இரண்டாவது வட்டத்திலேயும் இன்றைக்கு அந்த எழுத்துக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை அந்த பின்புலத்திலே பதிவிட ஆரம்பித்திருக்கிறார்கள். உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இலக்கிய விமர்சன புலத்திலே தமிழவனுடைய சிந்தனைகளை, தமிழவன் என்று நான் சொல்கிற பொழுது அவருடைய சிந்தனைகளைத்தான், அந்த குறிப்பானைத்தான் நான் சொல்கின்றேன். தமிழவன் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய மூளைக்கடங்கு அது வேறு விஷயம். இந்த சிந்தனை தளங்களை பின்பற்றி சண்முகம் அவர்கள், பின்னாலே வந்திருக்கக்கூடிய ஜமாலன் அவர்கள், நாகார்ஜுனன் போன்றவர்கள் முதலிலே இலக்கிய விமர்சகர்களாகவும், சண்முகம் போன்றவர்கள் இலக்கிய படைப்பாளியாகவும் அவர்கள் வெளிப்பட்டிருக்கின்றார்கள். இது முதல் சுற்று, முதல் வட்டம் என்பது. இந்த முதல் சுற்றிலே அவருடைய எழுத்துக்களை அடிவொற்றி தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டதைப் போல அவருடைய எழுத்துக்களை மறுதலிக்க வேண்டும் என்கின்ற தன்மையிலேயும் சில பேர் செயல்பட்டு இருக்கின்றார்கள். அதுவும் அவருடைய எழுத்துக்களுடைய பாதிப்பு தான் என்று நான் சொல்லுவேன். இரண்டாவது சுற்றாக நீங்கள் பார்க்கிற பொழுது, இப்பொழுது அண்மையிலே திருப்பத்தூர் கல்லூரியிலே நாங்கள் ஒரு கருத்தரங்கு நடத்தினோம். அந்த கருத்தரங்கிலே பங்கு பெற்றவர்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, ராஜா அவர்கள் இருந்தார்கள், முத்தையன் அவர்கள் இருந்தார்கள், சந்திரன் அவர்கள் இருந்தார்கள், திருநாவுக்கரசு இருந்தார்கள், வனிதா அவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இவர்களை எல்லாம் நான் எதற்காக பெயர் சொல்கிறேன் என்று சொன்னால், இவர்கள் விமர்சகர்களாக தமிழவனுடைய சிந்தனைகளை அடிவொற்றி தங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அவர்கள் படைப்பாளிகளாகவும் ஒளிரத் தொடங்கி இருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயமாகும். ஆகவே அந்த விமர்சன தளம் அது அல்லாமல் படைப்பு தளத்திலேயும் அவர்கள் செயல்படுவதற்கு இந்த எழுத்துக்கள் எவ்வளவு தூரத்திற்கு பக்கபலமாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக இந்த பெயர்களுடைய உதாரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அதற்கு அடுத்ததாக எனக்கு எழுந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதே தலைப்புல தான் நான் டெல்லியில இருக்கக்கூடிய JNU பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறையினர் நடத்திய கருத்தரங்கிலேயும் பேசினேன். அதிலே எனக்கு என்ன தலைப்பு கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால், சிற்றிதழ்களில் தமிழவனுடைய பங்களிப்புகள் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழவன் என்று நான் சொல்கிற பொழுது சிற்றிதழ்கள் மட்டும் அவருடைய எழுத்துக்களை தாங்கி வெளிவந்தனவா என்ற ஒரு கேள்வியையும் நான் கேட்டுக்கொண்டேன். 100 பத்திரிகைகள் சிற்றிதழ்கள் என்று நாம் வரையறுத்துக் கொள்வோமே, ஆனால் அதிலே ஒரு 90 பத்திரிகைகள் சிறு பத்திரிகைகளாக இருக்கலாம். ஆனால் மீதி 10 பத்திரிகைகள் அவை எப்படிப்பட்டனவாக இருக்கின்றன, ஒரு பெரும்பத்திரிகையாக இருக்கின்றன. உதாரணமாக நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, குமுதம் என்று சொல்லக்கூடிய இதழுடைய ஒரு இலக்கிய இதழாக தீரா நதி என்பது வந்தது. அந்த தீரா நதியில எழுதியிருக்கக்கூடிய தமிழனுடைய எழுத்துக்கள் தான் தமிழ் உணர்வின் வரைபடம் என்று ஒரு புத்தகமாக வந்தது. அந்த புத்தகம் இதழ்களிலே கட்டுரையாக வந்திருக்கிற பொழுதே மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. 20ஆம் நூற்றாண்டிலே அரசியல்வாதிகள், பெரியார் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுவுடைமைவாதிகள் வரைக்கும் தமிழ் உணர்வு, தமிழ்நாடு, தமிழ் மொழி என்பதை எப்படியெல்லாம் சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பாரதியும் பாரதிதாசனும் பின்னாலே வந்திருக்கக்கூடிய தமிழ் மொழி ஒளியும் பெருஞ்சித்திரனாரும் எப்படியெல்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்திலே இருக்கக்கூடிய ஈழத்திலே என்ன மாதிரியான பிரச்சனைகள் தமிழ் மொழியை பொறுத்தவரையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை தீராநதி என்று சொல்லக்கூடிய குமுதம் இதழினுடைய ஒரு இலக்கிய சுவடாக வந்து கொண்டிருந்த அதிலே எழுதிய அவருடைய எழுத்துக்கள், இதை நான் எண்ணி பார்க்கின்றேன். ஆகவே சிற்றிதழ்கள் என்று நான் ஒரு பொதுவான மேற்கோள் குறிக்குள் அடக்கி விடாமல், ஒரு தீவிரமான எழுத்துக்கள், அதை வெளிப்படுத்தக்கூடிய பத்திரிகைகள் எந்த தன்மையதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த இதழ்களுடைய அது பெரும்பத்திரிகையாக இருக்கின்றது, சிறுபத்திரிகையாக இருக்கின்றது.
இந்த வேறுபாட்டினை நான் எப்படி துல்லியமாக சொல்வது என்று சொன்னால், வியாபாரமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணத்திலே தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை பெரும்பத்திரிகைகளுடைய ஒரு முக்கியமான இயல்பு என்று சொல்லலாம். அவை என்ன செய்யும் சொன்னால், பொதுவாக தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லோரையும் ஒரே தராசிலே வைத்துக் கொண்டு எல்லாருக்கும் பொதுவான ஒன்றை அவர்கள் சொல்லுவார்கள். மூன்றாவதாக, இந்த பெரும்பத்திரிகைகளிலே வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் சொன்னா, அதுல வரக்கூடிய எந்த விஷயமும் படிக்கக்கூடிய வாசகனுக்கு ஒரு மனக்குடைச்சலை, மூளையிலே எந்த விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு அரிப்பையும் ஏற்படுத்தி விடக்கூடாத தன்மையிலே இருக்க வேண்டும். அவர்களுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளுக்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் பலியிட தயாராக இருப்பார்கள். ஆனால் சிறுபத்திரிகைகளுடைய நோக்கம், செயல் அதுவாக இருக்காது. அவருடைய செயலெல்லாம் அந்த படைப்பாளி என்ன கருத்தை தமிழ் மொழியின் மூலமாக தமிழ் வாசகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ, எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தன்னை போல, படைப்பாளியாக இருக்கக்கூடிய தன்னை போல தன்னுடைய வாசகனும் உருவாக வேண்டும். பெரும்பத்திரிகைகளுடைய இயல்பிலிருந்து நீங்கள் பார்க்கலாம், பெரும்பத்திரிகைகள் படிக்கக்கூடிய வாசகர்களை எல்லாம் ஒரே தராசிலே ஒரே தட்டிலே தான் வைத்து பார்க்கும். அவர்களுக்கு பொதுவான அம்சங்கள், பொதுவான குணமுள்ள விஷயங்கள் தான் தென்படுமே ஒழிய தனிப்பட்ட நிலையிலே அவை புலப்படாது. ஆனால் சிற்றிதழ்கள் என்று நாம குறிப்பிடுகிற போது, நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருந்தெய்வம் சிறு தெய்வம் அல்லது 11 மேல் கணக்கு 11 கீழ்கணக்கு என்கின்ற பாகுபாடுக்குள் அடங்காமல் சிறு பத்திரிகைகள் என்று நாம் சொல்வது லாப நோக்கு இல்லாமல் தன்னை போல் வாசகனும் ஒரு புதிய தீவிரமான சூழல்களால், இலக்கிய விமர்சனத்தினாலும் இலக்கிய படைப்பினாலும் உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையினாலே வெளிவருவதுதான் சிறு பத்திரிகை என்று நான் குறிப்பிடுகின்றேன். இப்பொழுது என்னுடைய மனதிலே தோன்றி இருக்கக்கூடிய எண்ணம் அதுதான். ஆக அந்த வகையிலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால், தமிழகனுடைய பங்களிப்புகளிலே நான் மிகவும் முக்கிய ஒன்றாக கருதியது அவருடைய படிகள் என்று சொல்லக்கூடிய அந்த இதழிலே எழுதிய ஒன்று. அவர் பரிமாணத்திலே எழுதியிருக்கிறார். நிகழ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை நடத்தி இருக்கக்கூடிய கோவை ஞானி நாகராஜன் அவர்கள் நடத்திய அந்த பரிமாணத்திலே எழுதியிருக்கிறார். வித்தியாசம் இதழிலே எழுதியிருக்கிறார். இலக்கிய வெளிவட்டத்திலே எழுதியிருக்கிறார். மேலும் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். படிகள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையில் நடத்தியிருக்கிறார். இப்பொழுது அடுத்ததாக நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், அண்மையிலே இலங்கையிலிருந்து வரக்கூடிய அலைகள் இதழிலே கூட அவருடைய பங்களிப்பை நாம் பார்க்கின்றோம். ஏறத்தாழ 15க்கு மேற்பட்ட பத்திரிகை இதழ்களிலே அவருடைய எழுத்துக்கள் பிரசுரமாகியிருக்கின்றன. நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரோடு நான் இலக்கியத்திலே எப்படி பயணப்பட்டேன் என்கின்ற அந்த இலக்கிய வரலாறையும் உங்களோடு ஊடே சொல்லிக் கொள்கின்றேன். அவரோடு 1970களிலே முதலாக பாளையங்குட்டை தூய சவேரியார் கல்லூரியிலே நானும் ஆசிரியராக பணியில் சேர்ந்த பொழுது அவரை நான் சந்தித்தேன். அப்பொழுது மணி பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே அவரும் நானும் சேர்ந்து வாரந்தோறும் நடத்தக்கூடிய அந்த தேர்விற்காக வினாத்தாள்களை அச்சிடப் போவோம். அங்கே உற்பத்தியானதுதான் ஆக்டோபஸும் நீர்ப்பூவும் என்று சொல்லக்கூடிய ஒரு புது கவிதையினுடைய தொகுப்பு. அதற்கு முன்னாலே பார்ப்பீர்களேயானால் 20 கவிதை என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை அவர் கொண்டு வந்திருந்தார். அந்த 20 கவிதை என்கின்ற நூலை படித்த பின்னரும், பின்னாலே அவர் 3வது ஆண்டு படித்திருக்கக்கூடிய காவ்யா சண்முகசுந்தரம் அவர்கள், முல்லை முருகன் போன்றவர்கள் நான் வகுப்பெடுக்க செல்கிற பொழுது தமிழ் இலக்கிய வரலாறை எங்களுக்கு மிகவும் அருமையான விதத்திலே
இதுகாரம் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டதோ அதிலிருந்து முற்றிலும் மாறி ஒரு புதிய பார்வையிலே, புதிய கண்ணோட்டத்திலே தேர்வு என்கின்ற ஒன்றையும் தாண்டி நிறைய விஷயங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று அன்றைக்கு அந்த மாணவர்கள் சொன்ன ஒரு அபிப்பிராயம் என்னுடைய மனதிலே பதிந்தது. 20 கவிதை என்கிற நூலிலேயும் அந்த கட்டுரைகள் எனக்கு புலப்படுத்தின. அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற பழைய காவியங்களிலே வரக்கூடிய கதைகள் 20ஆம் நூற்றாண்டு புலவர்களால் எப்படியெல்லாம் மாற்றி தங்களுடைய காலச்சூழலுக்கேற்ப தகவல் அமைக்கப்பட்டது என்று அந்த புத்தகத்திலே நாம் பார்த்தோம். அதற்கு பின்னாலே நீங்கள் பார்த்தாதான் அக்டோபர் நீர்ப்பு வந்தது. இந்த மணி பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு பக்கத்திலே தான் அண்மையிலே மறைந்திருந்த ராஜகௌதமன், அப்போது அவர் பெயர் புஷ்பராஜ், அவரும் தங்கி இருந்தார். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சிவன் வடக்கு ரத வீதியிலே அமிர்தராஜ் என்பவரும் கார்லோஸ் தமிழவன் என்பவரும் ஒரே இடத்திலே மேல் மாடியிலே குடியிருந்தார்கள். அந்த இடத்திற்கெல்லாம் நான் பயணித்திருந்தேன். அதற்கு பின்னாலே இந்த மணி பிரஸ் கோட்டூருக்கு மாற்றப்பட்டவுடன் அங்கே அவருடைய முதல் நூலான நான் வெளியிட்டது புதுக்கவிதை 4 கட்டுரைகள் என்று சொல்லக்கூடிய கருப்பட்டையிலே வரையப்பட்ட ஒரு புத்தகம்தான். அது ஆதிவாசிகளுடைய மனோபாவம் புதுக்கவிதைகளிலே எப்படி வெளிப்படுகிறது என்கின்றதெல்லாம் அன்றைக்கு முற்றும் முழுவதுமாக என்னாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் தமிழருடைய எழுத்துக்களை நான் வெளியிட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தினாலே அந்த நூலை வெளியிட்டேன். அதற்கு பின்னால பார்த்தாச்சுன்னு சொன்னால் கலாப்பிரியா கவிதைகள் தொடங்கி அவருடைய நாவல்கள் எடுத்தாச்சுன்னு சொன்னா இந்து கல்லூரியிலே தமிழவனுடைய நாவல்களை பற்றி பேசினோம், திருவள்ளுவர் கல்லூரியிலே பேசினோம். இப்படி கிடைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் தஞ்சாவூரிலே புஷ்பம் கல்லூரியிலே அவருடைய நாவல்களை பற்றி பேசினோம், அமெரிக்கன் கல்லூரியிலே பேசினோம். இப்படி தமிழவனுடைய எழுத்துக்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் கவனமாக சொல்ல வேண்டிய பத்திரிகைகள் என்று சொன்னால் படிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையும் நானும் அவரும் சேர்ந்து நடத்திய, மேலும் இதழில் நான் ஆசிரியர், அவர் துணை ஆசிரியர் ஆக இருந்தவர். பின்னாலே அவர் சிற்றேடு என்கின்ற ஒரு இதழை தொடங்குகிற பொழுது அவர் ஆசிரியர், நான் துணை ஆசிரியராக இருந்தேன். இந்த 3 பத்திரிகைகளையும் மனதிலே வைத்துக் கொண்டு சில செய்திகளை உங்களுக்கு நான் உங்களோடு பரிமாறலாம், பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு முன்னாலே இந்த அவருடைய பங்களிப்பு, நான் அதனால் கிடைத்த சாராம்சம் என்ன என்பதை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒன்று, 1970களுக்கு முந்திய கல்வி புல செல் நெறிகளிலிருந்து மாற்று திசையினை அவருடைய எழுத்துகள் உருவாக்கின. ஒன்று. இரண்டாவதாக, எதிர் துருவங்களை இணைக்கும் பாலத்திற்கான முயற்சி அவருடைய எழுத்துக்களிலே நான் பார்க்கின்றேன். மூன்றாவதாக, கல்வி புலம் சார்ந்தவர்களின் படைப்பூக்கத்தை தூண்டுகின்ற வகையிலே அவருடைய எழுத்துக்கள் அமைந்தன. நான்காவதாக, அமைப்பியல் சிந்தனை தளங்களை, அமைப்பியல், பின் நவீனத்துவம், பின் காலனியம் என்கின்ற பல்வேறு தளங்களிலே சிந்தனை தளங்களை உருவாக்கி தமிழ் மொழி பேசும் மக்களுக்கு அறிய வைத்த ஒரு தன்மையும் அவருடைய எழுத்துக்களில் இருக்கின்றது. ஐந்தாவதாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கோட்பாடுகளை விளக்கி தமிழில் அவற்றை செயல்படுத்துதல். இன்றைக்கு பல பேரும் அமைப்பியலையும் பின் அமைப்பியலையும் பேசிக் கொண்டிருப்பார்கள். தஞ்சாவூர், திருச்சியில் இருக்கக்கூடிய நோயல் அவர்கள் அமைப்பியலை பற்றி பேசி இருக்கிறார்கள், பின் அமைப்பியலை பற்றி விவாதித்து இருக்கிறார்கள். அதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அவரிடமிருந்து தமிழனுடைய எழுத்துக்கள் எவ்வாறு வேறுபடுகிறது என்று நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவற்றை, அந்த அமைப்பியல் பின் அமைப்பியல் சிந்தனைகளை தமிழ் மொழி, தமிழ் இலக்கண இலக்கியங்களுக்கும் ஏற்ப பொருந்தி அமைக்கின்றார்.
இது ஒரு பக்கம் என்று சொன்னால், தமிழிலே இருக்கக்கூடிய தொல்காப்பியம் தரக்கூடிய இலக்கிய கோட்பாடுகளை பிற மொழிகளிலே உன்னதமான இலக்கியங்களிலே அவற்றினுடைய பொருத்தப்பாட்டையும் விளக்குகின்றார். ஆகவே மேல் நாடுகளிலிருந்து பின்னமைப்பியல் சிந்தனைகளை தமிழ் மொழிக்கு கொண்டு வருவது என்கின்ற ஒரு வழிப்பாதை பயணம் அல்ல அவருடையது. மாறாக அங்கிருக்கக்கூடிய சிந்தனைகளை தமிழ் மொழி இலக்கியத்திற்கும், தமிழ் மொழி தொல்காப்பிய சிந்தனைகளை மேல்நாட்டு மொழி இலக்கியங்களுக்கும் கொண்டு போன ஒரு தன்மையை அவருடைய எழுத்தினுடைய பங்களிப்பாக நான் பார்க்கின்றேன். அடுத்ததாக நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, அமைப்பியல் பின்னமைப்பியல் சிந்தனை தளங்களை பலவாகவும் நமக்கு உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, பொதுவாகவே வாசகர் எதிர்வினை என்பதை நாம இந்த காணொளி காட்சி 3 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதுவே அவருடைய எழுத்துக்களுடைய ஒரு கூர்மைத்தன்மையினாலே தான் அது இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு பெருமிதத்தோடு நான் சொல்லுவேன். அது இடுகுறித்தன்மையாகட்டும், அல்லது நேர்கோடு குத்துக்கோடு அப்படிங்கிற தன்மையிலாகட்டும், எதிரணையாகட்டும், இப்படி மௌனம், இடைவெளி, முன்னம், காலம், களம் என்கின்ற வேற்றுமொழி சிந்தனை தளங்களை அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் தமிழ் இலக்கணிகள் என்று நாம் சொல்கிற பொழுது ஆகுபெயரையும் உருவகனையும் பயன்படுத்தி கொண்டு மேல்நாட்டு இலக்கியங்களையும் நம்முடைய சங்ககால அக இலக்கியங்களையும் எவ்வாறு பார்ப்பது என்றெல்லாம் அவர்கள் நமக்கு அவருடைய எழுத்துக்கள் மூலமாக ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அமைப்பியல் பின்னமைப்பியல் சிந்தனைகளிலே பயன்படக்கூடிய கருத்துபூர்வமான சொல்லாடல்களை நாம் நம்முடைய தமிழ் உலகமானது அவர்கள் அறிய தந்திருக்கின்றார்கள். மூன்றாவதாக நான் குறிப்பிடுவது கல்வி புலம் சார்ந்தவருடைய படைப்பு ஊக்கங்களை வெளிப்படுத்துவதற்கு. இந்த இடத்திலே நான் என்ன ஒரு குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், கானா சுப்பிரமணியம் அவர்களாகட்டும், அல்லது சுந்தர ராமசாமி அவர்களாகட்டும், அல்லது சீசு செல்லப்பா அவர்களாகட்டும், அவருடைய எழுத்துக்களிலே அவர்கள் எழுதிய காலத்திலே கல்வி புலத்திலே, அதுவும் உயர்கல்வி புலத்திலே கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள் மேலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் சொன்னதை திரும்ப திரும்ப எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மரபு என்கின்ற போர்வைக்குள் இருந்து கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார்களே என்கின்ற ஆதங்கத்தோடு தங்களுடைய வருத்தங்களை வெளிப்படுத்தினார்கள். இவர்கள் படைப்பு இலக்கியத்திற்கு, படைப்பு ஊக்கத்திற்கு வரமாட்டார்களா என்கின்ற ஒரு தன்மையையும் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு மாற்றாகத்தான் இன்றைக்கு அவருடைய எழுத்துக்களுடைய பங்களிப்புகள், குறிப்பாக மேலும் இதழுக்கும் சிற்றேடு இதழுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. மேலும் இதழிலே நாங்கள் 2 பேரும் என்ன பேசி முடிவெடுத்தோம் என்று சொன்னால், இதிலே கோட்பாடு, விமர்சனம் இவை தவிர வேறு எதுவும், அதாவது படைப்பிலக்கியத்திற்கு இங்கே இடமில்லை என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் சிற்றேடுவிலே படைப்பிலக்கியத்திற்கும் நாம வழிவகை காண வேண்டும் என்கின்ற ரீதியிலே தான் நாங்கள் அதற்கு இடம் கொடுத்தோம். அந்த வகையிலே தான் அதில் எழுதியிருக்கக்கூடிய நிதா எழிலரசியாகட்டும், ராஜாவாகட்டும், திருநாவுக்கரசாகட்டும், அல்லது சந்திரன் முத்தையனாகட்டும், இவருடைய படைப்பு இலக்கியங்களும் விமர்சனங்களும் அவற்றிலே தொடர்ந்து வருவதை நான் பார்க்கின்றேன். ஆகவே கல்வி புலம் சார்ந்தவருடைய படைப்பு ஊக்கங்களை மேலும் எழுதுவதற்கு, உற்சாகம் ஊட்டுவதற்கு தூண்டுவனவாக அவருடைய எழுத்துக்கள் அமைந்திருந்தன. அடுத்ததாக நாம குறிப்பிட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால், எதிர் துருவங்களை இணைக்கின்ற ஒரு பாலம் கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு முதல் முன்முயற்சியை அவருடைய எழுத்துக்கள் நமக்கு தந்திருக்கின்றன. உதாரணமாக நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், 1970கள் 80களிலே தமிழ்நாடே 2 விதமான எதிர் திசைகளிலே துருவங்களாக இயங்கிக் கொண்டிருந்தன. ஒன்று கல்வி புலம், இன்னொன்று இலக்கிய புலம். கல்வி புலத்திலே பொது உடைமைவாதிகள், மார்க்சியவாதிகள் இருப்பார்கள். இலக்கிய புலத்திலேயும் பொது உடைமைவாதிகள், மார்க்சியவாதிகள் இருந்தார்கள்.
ஆனால் இலக்கிய புலம் கல்வி புலத்தை ஒத்துக்கொள்வதில்லை. கல்வி புலமோ இலக்கிய புலம் இருக்கக்கூடிய திசையில் தலை வைத்து கூட படுப்பதற்கு தயாராக இல்லை. இந்த மாதிரி எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய ஒன்றை ஏன் நாம் இணைத்து கல்வி புலத்திலேயும் இலக்கிய புலத்திலேயும் அதற்கு நடுவனதாக மாற்றாக ஒன்றை ஏன் நாம் அமைக்க கூடாது என்கின்ற ஒன்றிலேதான் அவருடைய எழுத்துக்களுடைய முன்முயற்சியாக இருந்தது. அதுவும் அவருக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு பங்களிப்பு தான் என்று நான் சொல்லுகின்றேன். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்களானால் 1970களுக்கு முந்திய கல்விப்புற செல்நெறிகளிலிருந்து ஒரு பெரிய மாற்று திசையினை உருவாக்கி இருக்கிறார். அன்றைக்கு கருத்தரங்குகள் என்று சொல்லியாச்சுன்னு சொன்னால் அவர்கள் வீரமாமுனிவர் காலத்திற்கு அப்புறம் வருவதே இல்லை. நான் ஒரு மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர்கள் வாசுபா மாணிக்கனார் அவர்கள் உரைநடை இலக்கியத்தை இலக்கியம் என்றே ஒத்துக்கொள்வது இல்லை. கம்பனோடு தமிழ் மொழியில இலக்கிய வளர்ச்சியானது நின்று போய்விட்டது என்றெல்லாம் சொன்னார்கள். இது ஒரு மாதிரி ஒரு உதாரணத்திற்குத்தான் இந்த மேற்கோளை நான் சொன்னேன். இதே மாதிரியான தன்மையிலே தான் அன்றைக்கு கல்வி புலமானது இருந்தது. ஆனால் இப்படி இலக்கிய புலத்தால் நிராகரிக்கப்பட்ட அல்லது கல்வி புலத்தால் ஓரங்கட்டப்பட்ட இலக்கிய புலத்தை இணைக்கக்கூடிய தன்மையிலே புதிய செல்நெறிகளை இன்றைக்கு கருத்தரங்குகள் நடத்தினார்கள். ஆனால் அது தலித்திய நோக்காக, பெண்ணிய நோக்காக அல்லது விமர்சனங்களை எப்படியெல்லாம் வெவ்வேறு விதமான வழிகளிலே ஆற்ற முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு சொன்னா, படிகள் அப்படிங்கிற இதழிலே வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரை, கதையும் கடவுளும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை. உதாரணமா நீங்க புதுமை பித்தனுடைய இதுல நீ பார்த்தாச்சுன்னு சொன்னால் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி கடவுள் கதையிலே வந்திருக்கிறார், கதை வடிவிலே கடவுள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான இணைப்புகள் ஏன் இன்றைக்கும் இருக்கின்றன என்கின்ற ஒரு பகுத்தறிவுவாத கேள்விக்கு சடாரென்று இதையெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாது என்று அவருடைய அந்த படிகள் கட்டுரையானது நமக்கு பதிலளிக்கின்றது. ஏனென்று சொன்னால் நம்முடைய மொழிக்கிடங்கிலே மிக நீண்ட காலமாக ஒரு 2000 ஆண்டுகளாக என்னென்ன மாதிரியான மரபிலே தேய்ந்து போன விஷயங்கள் கூட நம்ம நனவிலே என்று சொல்லக்கூடிய அந்த மனதிலே பதிந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அப்பட்டமாக வெளிப்படாவிட்டாலும் கூட இன்றைக்கும் எவ்வளவுதான் படித்தவர்களாக இருந்தாலும் கூட நாம இன்னைக்கு கடவுள் பற்றி ஏதாவது தூஷணமாக பேசிட்டோம்னு சொன்னால் நம்முடைய பிற்கால வாழ்க்கையிலே ஏதாவது சங்கடங்கள் வந்துவிடுமோ என்கின்ற அச்சம் எவ்வளவு பெரிய பகுத்தறிவுவாதியாக இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்திலே அந்த மரபானது தோற்றுவித்த ஒன்றாக இருக்கிறது. ஆனால் கடவுள் இல்லை என்று சொன்னால் கதையும் இருக்காது. ஆகவே கதையும் கடவுளும் நம்முடைய மரபான மொழிக்கடங்கிலே பதிந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இதை ஃப்ராய்டினுடைய யூங்கினுடைய அந்த சிந்தனைகளிலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் இதை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். இது போலத்தான் படிகள் என்கின்ற இதழிலே வந்திருக்கக்கூடிய ஜே சில குறிப்புகள். அந்த நாவலை பற்றி விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே விமர்சனம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அந்த விமர்சகர் தன்னுடைய எழுத்திலே படைப்பின் மேலே தன்னுடைய விமர்சனத்தை வைப்பார். ஆனால் ஜே சில குறிப்புகள் பற்றி அவர் எழுதுகிற பொழுது அதை கேள்வி பதிலாகவே அமைத்து விடுகிறார். கேள்வி பதிலாக அமைவது ஒரு விமர்சனத்தினுடைய ஒரு இயல்பு என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த தன்மையிலேயும் அவருடைய படிகள் எழுத்தானது விமர்சனங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் வகைப்படுத்தலாம் என்று நமக்கு ஒரு வழிவகையை காட்டுகின்றது. அடுத்ததாக நான் குறிப்பிட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் மேலும் என்று சொல்லக்கூடிய இதழ் தான். மேலும் என்கின்ற இதழை நான் தொடங்குகிற பொழுதே ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கின்றேன். பாளையங்கோட்டையிலே முன்பெல்லாம் புத்தக கண்காட்சி நடந்திருக்கக்கூடிய வஉசி அரங்கு என்று சொன்ன ஒன்று, அதனுடைய ஒரு பஸ் நிறுத்தத்திலே தான் நானும் தமிழவன் அவர்களும் சந்தித்து பேசிக் கொண்டிருப்போம். அவர் ஊருக்கு போகக்கூடிய மணலிக்கரைக்கு போகின்ற நேரத்திலே எல்லாம் ஒரு 2 மணி நேரம் இடைவெளியிலே பேசிக் கொண்டிருப்போம். அப்பொழுதுதான் எனக்கு சொன்னார்கள்,
நாம் ஏன் மேலும் என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்க கூடாது? அதற்கு முன்னாலே நான் கொலுசு என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற கூறுகளை கொண்டிருக்கக்கூடிய விலையில்லா கவிமடல் வானம்பாடி இதழ் பின்னாலே வருகின்றது என்று சொன்னால் அந்த கொலுசு என்று சொல்லக்கூடிய அந்த இதழ் தான் அதற்கு முன்னோடி என்று நான் சொல்லுவேன். அந்த கொலுசு என்ற இதழுக்கு முகப்போவியமாக எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் ஒரு ஓவியத்தை அருமையான முறையிலே வந்து வரைந்திருந்தார்கள். அதற்கு பின்னாலே இந்த மேலும் என்று சொல்லக்கூடிய இதழ் அதனை தொடங்கி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் என்ன மாதிரி சற்று வேறுபட்ட தன்மையிலே நாம் நடத்தலாமே என்று எண்ணினோம். அப்ப அவர் சொன்னாரு, நாம கல்வி புலத்தை சார்ந்தவர்கள், ஆனால் இலக்கிய புலத்திலேயும் நாம ஈடுபாடு கொண்டிருக்கின்றோம். இலக்கிய புலத்தில் ஈடுபாடு கொண்ட காரணத்தினாலே தான் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலே வந்த சீசு செல்லப்பாவும் வள்ளிக்கண்ணன் அவர்களும் பேட்டையிலே நான் தங்கியிருக்கக்கூடிய என்னுடைய வீட்டிற்கு எழுத்து பத்திரிகையும் அந்த எழுத்து பிரசுரம் வெளியிட்ட நூல்களையும் எனக்கு கொண்டு வந்து விலைக்கு தந்தார்கள். ஆகவே இலக்கிய புலத்திலேயும் ஈடுபாடு உடையவர்கள் நாம இருக்கின்றோம். ஆகவே இரண்டு புலத்தாலையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக நம்முடைய மேலும் பத்திரிகை இருக்கலாமே என்று ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அந்த தன்மையிலே தான் இலக்கிய புலம் சார்ந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களையும் விமர்சகர்களையும் கல்வி புலம் சார்ந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் நாங்கள் அதிலே இணைத்திருந்தோம். அந்த மேலும் பத்திரிகையினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்னன்னு சொன்னா ரெண்டு படைப்பாளிகளை, ரெண்டு எழுத்தாளர்களை நான் குறிப்பிட வேண்டும். ஒன்று தமிழவன், இன்னொன்று எம்.டி. முத்துக்குமாரசாமி அவர்கள். எம்.டி. முத்துக்குமாரசாமியினுடைய சிறுகதைகளை பிரம்மனை தேடி என்று நான் ஒரு 6 கதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பாக நான் வெளியிட்டிருந்தேன். அவர் சங்ககால அறிவு தோற்றவியல் என்று சொல்லி ஒரு அருமையான கட்டுரையை மேலும் பத்திரிகையில வெளியிட்டிருந்தார். அது போலவே தமிழவனும் திருப்பாவை ஒரு அமைப்பியல் பார்வை, நச்சினார்க்கினியரும் குறியியலும் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த இரண்டின் மூலமாக அவருடைய பங்களிப்பு தமிழ் இலக்கிய உலகிற்கு என்ன மாதிரியான ஒரு வழித்தடத்தை அமைத்து கொடுத்தது என்று கேட்டால், ஒரு பிரதியானது ஏகமுகத்தன்மை உடையது அல்ல. இன்றைக்கு நாம பாரத நாடு, ஒரே தேசம், ஒரே தேர்தல் என்றெல்லாம் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது நம்முடைய மரபுக்கு எப்படிப்பட்டது? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 5 வகையான நிலங்கள் இருப்பதாக, பன்முகத்தன்மை உடையதாக நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழி இலக்கியத்திலே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதையெல்லாம் மறுதளிக்கக்கூடிய விதத்திலே ஒரே தேசம் ஒரே தேர்தல் வருகின்ற அந்த காலகட்டத்திலே தான் இப்பொழுதும் நான் நினைத்து பார்க்கின்றேன், திருப்பாவை அமைப்பியல் பார்வையிலே அது ஒற்றைத்தன்மை உடையது அல்ல. வாசகன் அதிலே பல்விதமான பொருள்களை கொள்ளக்கூடிய வகையிலே ஆண்டாளுடைய திருப்பாவையானது அமைந்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு சீரியஸான விஷயம் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அவர் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலே துறை தலைவராக மாற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மேலும் இதழிலே வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கட்டுரை காரணமாக அவருக்கு அந்த பதவி கிடைப்பதிலே இல்லாமலே போய்விட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த திருப்பாவையிலே வெறுமன நாம் நினைக்கின்ற மாதிரி ஆன்மீக தளம் மட்டுமல்ல, பாலியல் தளமும் அதிலே இணைந்திருக்கின்றது என்று வெளிப்படுத்தினார்கள். அதுபோலவே தான் நச்சினார்க்கினியரும் குறியியலும் என்று சொல்லக்கூடிய கட்டுரை. ஆகவே இந்த கல்வி புலத்தையும் இலக்கிய புலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு 3வது புள்ளியாக இந்த மேலும் இதழானது இருந்தது. அது போலவே அண்மையிலே வந்திருக்கக்கூடிய சிற்றேடு என்று சொல்லக்கூடிய இதழிலே நான் ஏலவே குறிப்பிட்ட மாதிரி கல்வி புலத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அதிலே படைப்பாளிகளாக, இலக்கியத்தை நிதர்சனமாக விமர்சனம் பண்ணக்கூடியவர்களாக, கல்லூரிகளிலே பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் இன்றைக்கு அதிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் தமிழவனுடைய பங்களிப்பு, அவருடைய எழுத்துக்களால் கிடைத்திருக்கக்கூடிய பேர்கள். இன்றைக்கும் நாம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த காணொளி காட்சியை தமிழவனுடைய எழுத்துக்கள் அது வழியாக நாம் தெரிய கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த எழுத்துக்களிலே எவ்வளவு சாராம்சங்கள் இருந்திருக்கின்றன, இன்றும் இருக்கின்றன.
அதுதான் அழகா சொல்லுவாங்க, ப்ரெஷர் ஆஃப் த டெக்ஸ்ட் என்று சொல்வார்கள். படிக்கும் தோறும் வாசகன் அடையக்கூடிய மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி என்பதற்கு திருக்குறளே அழகாக ஒரு ஓமையை சொல்லுவான். அரிதொரும் அறியாமை கண்டற்றால் செய்யிலை செறிதோறும் செய்யிலை மாட்டு என்று சொல்வான். அந்த ப்ரெஷர் ஆஃப் த டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்றைத்தான் நான் உதாரணங்கள் அதிகமாக கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த செய்திகள் தமிழவனுடைய இதழ் பங்களிப்பு எழுத்துக்கள் எல்லாம் கல்வி பயிலக்கூடிய முதுகலை மாணவர்களிடம், முதுகலை தமிழ் மாணவர்களுக்கு கற்பித்து தரக்கூடிய ஆசிரியரிடம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக ஒரு எளிமையாக, எப்படி தமிழ் உணர்வின் வரைபடம் என்று தீரா நதியிலே அவர் எழுதிய எழுத்துக்களைப் போல ஒரு எளிமையான தன்மையிலே அது பற்றிய முழுமையான சான்றுகளை எல்லாம் கொடுக்காட்டாலும் கூட ஒரு 5 அம்சங்களை நான் கண்டுபிடித்து சொல்லி இருக்கின்றேன். இதை மேலும் கற்பிக்கக்கூடியவர்களும் கற்கக்கூடியவர்களும் தமிழவனுடைய எழுத்துக்களை எங்கு கிடைத்தாலும் அதை நீங்கள் வாசித்து, ஏனென்றால் அண்மையிலே புத்தக கண்காட்சியிலே அவருடைய 5வது சிறுகதை தொகுப்பு வெளிவந்திருக்கின்றது. ஜி.கே. எழுதிய மர்ம நாவலை பற்றி மறுபதிப்பு வந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் தேடி படிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு மீண்டும் அவருடைய பங்களிப்பாக 5 சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். 1970களுக்கு முந்திய கல்விப்புல செல் நெறிகளிலிருந்து மாற்று திசையை உருவாக்கியது அவருடைய எழுத்து. எதிர் எதிர் துருவங்களை இணைக்கக்கூடிய பாடத்திற்கான முயற்சியை அவருடைய எழுத்துக்கள் மேற்கொண்டது. கல்வி புலம் சார்ந்தவருடைய படைப்பூக்கத்தை தூண்டக்கூடிய தன்மையிலே அவருடைய எழுத்தானது அமைந்திருந்தது. அமைப்பியல் சிந்தனை தளங்களை, அதிலே வரக்கூடிய கருத்தியல் சொல்லாடல்களை பலரும் இன்றைக்கு பேச வைக்கக்கூடிய சூழல்களை வெளிப்படுத்தியது. கோட்பாடுகளை உருவாக்கியது மட்டுமல்லாமல் மிகைல் பக்தியினுடைய முடிதல் கோட்பாட்டை தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களில் அக இலக்கியங்களில் வரக்கூடிய கூற்று கோட்பாடோடு பொருத்தி பார்க்கின்றார். ஆகவே கோட்பாடுகளை விளக்கி தமிழிலே அவற்றை செயல்படுத்துவதோடு மட்டாமல் தமிழ் கோட்பாடுகளை மேலை மொழி இலக்கியங்களுக்கும் அவர் கொண்டு சென்றிருக்கக்கூடிய அவருடைய எழுத்தினுடைய பங்களிப்பு, அந்த முயற்சியை நாம் மேலும் தொடர்வோம், மீண்டும் படிப்போம், அவற்றை பற்றி விவாதிப்போம் என்று சொல்லி நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டாலும் மேலும் இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பலரும் இதற்கான கருத்துக்களை விவாதிக்கவோ அல்லது மேலும் அதிகமான செய்திகளை கொடுக்கவோ நீங்கள் கூடும். ஆகவே கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய சில செய்திகளை மட்டும்தான் எளிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே கூறினேன் என்று சொல்லி இப்பொழுது நாம் அவருடைய இதழ்களில் அவர் அளித்த எழுத்துக்களுடைய பங்களிப்பை மீண்டும் விவாதிப்போம் என்று சொல்லி பகிர்ந்து கொள்ள பார்வையாளர்கள் பங்கேற்பாளர்கள் அனைவரையும் நான் அன்போடு வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நண்பர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய காணொளி காட்சியிலே பல வாரங்களில் சிலவற்றில் இது பற்றி நான் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால இது பற்றி நீங்களும் நிறைய தெரிந்து வைத்திருப்பீர்கள். இந்த தலைப்புக்கு கூடுதலாக உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய பகிர்தல்கள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, திருநாவுக்கரசு இருக்கிறாங்க, ராமச்சந்திரன் சார் இருக்கிறாங்க, இன்னும் பலர் நமக்கு இருக்கிறாங்க, விஷ்ணுகுமரன் சார் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் தங்களுடைய தமிழவனுடைய எழுத்துக்களுடைய பங்களிப்பு பற்றி மேலும் செய்திகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டு அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். திருநாவுக்கரசு நீங்க ஆரம்பிங்க, ராமச்சந்திரன் தொடர்வார், அப்புறம் விஷ்ணுகுமரன் சார் வர்றாரா? விஷ்ணுகுமரன் சார் சொல்லுங்க. மிக மகிழ்ச்சி. இவருடைய தமிழன் என்கிற இந்த எழுத்தாளருடைய புதிய சிந்தனைகள் அப்படி பார்க்கும்போது ஒரு வாசகன் தொடர்ச்சியாக படிக்கும்போது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்திலையும்
எந்தெந்த புதிய சிந்தனைகள் பெறுகிறான் என்பது முக்கியம். அப்படி பார்க்கும்போது ஆஹ், நீ பலரும் தடவை பதிவு செய்ததான். ஆனா இந்த இடத்துல வேறு 2 3 சிந்தனை பற்றி நான் சொல்ல விரும்புறேன். குறியியல் என்கிற ஒரு லேட்டஸ்ட் தியரி. குறியியல், அந்த குறியியல்ங்கிறது நான் அண்மையில ஒரு செமினாருக்கு போயிருந்தேன். குறியியல், அந்த சிஏஎல் சொல்லக்கூடிய அமைப்புல. அந்த இடத்துல செமியாட்டிக்ஸ் அப்படி ஒரு 3 மணி நேரத்துக்கு நடந்தது. செமியாட்டிக்ஸ் என்கிற முறையில அந்த இடத்துல அவங்க சொன்ன ஒரு விஷயம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே குறியாகத்தான் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு பொருளும் குறியாக அமைந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு கருத்தை முன் வைத்தாங்க. அது எனக்கு ஒரு புதுமையான செய்தியாக இருந்தது. அப்படி பார்க்கும்போது தமிழ்ல அந்த அந்த விவாதம், அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ்ல அந்த சொல்லப்பட்ட அந்த இந்த கருத்து ஒரு 3 மணிக்கூர் நடந்தது. பலவிதமான பரிமாணங்கள்லாம் ஆங்கிலத்துல நடந்தது. பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்தாங்க. தமிழ்ல பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாவது புஸ்தகம் இருக்கிறதா என்று சொன்னால், முதல்ல இந்த குறியியல் என்கிற புஸ்தகம், அது மாதிரிதான் எனக்கு மிக வியப்பாகிறது. நான் வாசித்துட்டேன். ஸோ அது மிகவும் வியப்பாக இருந்து, அது பற்றி யாருமே பெரிய அளவுல வந்திருக்கிறதுங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்த புஸ்தகத்தை வாசித்து அத ரொம்ப பிரமிச்சு போய் ஒரு கலெக்டர் தமிழவன் என்ற எழுத்தாளருக்கு பொன்னாடை போர்த்தியதாக பிறகு நான் அறிந்து கொண்டேன். ஐயா, அவர் சொன்ன வாசகம் இது தமிழுக்கு புதுமையானது என்கிற ஒரு சிந்தனை. அதுக்கு அடுத்தல இப்போ சமகாலத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும். திராவிடம் என்கிறது இதுதான் தமிழர்களை அடையாளப்படுத்தியது என்பது. அது வேற சமஸ்கிருதம் தான் பெரியது என்று நினைத்திருக்கக்கூடிய காலகட்டத்தை மாற்றி தமிழ் தான் முக்கியமானது என்கிற ஒரு கருத்தாக்கத்தை திராவிட இயக்கங்கள் தான் முன்னெடுத்து சென்றன என்பதை நான் எல்லாரும் அறிவோம். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதை எப்படி ஸ்பிளிட் பண்றாங்க என்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த தமிழ் தேசிய திராவிடவியல் என்கிற அந்த நூல் மிக முக்கியமான ஒரு கருத்துக்களை வழங்குகிறது. இந்த இடத்துல இந்த புஸ்தகத்தை நீங்க படிக்கும்போது நீங்க பல கருத்துக்களை நீங்க திராவிடத்திலிருந்து தான் நீங்க எடுக்க முடியும். பிறகு அதுல ஒரு பேசக்கூடிய ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க அறிஞர் அண்ணாவையோ அல்லது பெரியாரையோ மறத்து விட்டு நீங்க தமிழ் தேசத்தை பேச முடியாது. அந்த இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான காலகட்டத்துல மிக தெளிவான ஒரு கருத்து வைக்கிறார். மற்றவர்கள் சொல்லுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்க. ஆனா தமிழும் திராவிடமும் எப்படி ஒரு பின்னணி விழுந்திருக்கிறது, பிறகு அதை வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவங்க, அது வேற விஷயம். ஆனா கருத்தாக்கங்கள்ல ஒரு கருத்தாக்கம் என்பது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்ன ஒரு மிக முக்கியமான தீவிர வாசிப்பாளர் மற்றும் ஒரு விமர்சகர் அண்மையில என்கிட்ட பேசும்போது சொன்னார், அவர் பொதுவாக பேசிட்டு இருந்தாரு, தமிழரை பொறுத்தவரை அவர் அமைப்பியல் சிந்தனைவாதின்னு தான் எல்லாரும் பலரும் அடையாளப்படுத்துறாங்க. அப்படி கிடையாது. நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு மார்க்சிய சிந்தனையாளர் என்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தினாரு. அப்ப அடையாளப்படுத்தும் போது அது பிறகு நீங்க அதை பார்க்கும்போது ஒரு மார்க்சிய சிந்தனை அவருடைய இடத்துல போய்கிட்டே இருக்கக்கூடியதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி நான் பல விஷயத்துல அது நீங்க ஒரு புஸ்தகம் வந்திருக்குது, அதாவது தமிழனுடைய மாற்றுக்குரல் என்கிற புக்கு. அதுல பேசக்கூடிய பல கருத்துக்களையும் நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தாலே இவர் செய்திருக்கக்கூடிய இந்த சிந்தனைகள் என்ன என்பது நமக்கு மிக தெளிவாக இருக்கும். இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், அதாவது இவருடைய படைப்புகள்ல இது நவீனம் இருக்கும். அதாவது பகுத்தறிவுவாதம், அதாவது மூட நம்பிக்கைகளுக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏங்கல் இருக்கணும், நவீனம் வேணும் என்கிறதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க கூர்ந்து கவனிக்கணும், நம்முடைய மரபுல பேசக்கூடிய சில விஷயங்கள், குறிப்பாக மனிதனுடைய மீ ஆற்றல், அதுல எனக்கு நம்பிக்கை உண்டு. மனித மீ ஆற்றல் என்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. அது மூட நம்பிக்கையா இல்லையாங்கிறத நீங்க ஓடுங்க. அது அவர் எல்லா இடத்துலயும் நீங்க பதிவு பண்ணிட்டே இருப்பதை நீங்க கவனிக்கலாம். அவருடைய நாவல்கள்ல கூட ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்களை பற்றி எல்லா இடத்திலும் குறிப்பிட்டே இருப்பார். நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும்.
ஆனா நீங்க வந்து அது மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஓகே, இப்படி நான் இதை விட நிறைய இது விஷயங்களை நீங்க பார்க்கலாம். இது இந்த சுருக்கமான பதிவை சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. விஸ்வகுமாரன் சார் சொன்னாங்க 2-3 விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் தான். அதாவது அவருடைய எழுத்துக்களில் வந்து அவர் ஒரு மார்க்சியவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் மேலோட்டமாக ஒரு கருத்தை சொல்வார்கள், அவர் சந்தர்ப்பவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து எவ்வளவு தூரம் அவர்கள் சொல்லப்பட்ட சொற்களையே தான் திரும்ப திரும்ப அதனுடைய அர்த்த பரிமாணத்தை எல்லாம் யோசிக்காம சந்தர்ப்பவாதிகள் என்று அவர்கள் ஒரு அடைவை மொழியாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதை நாம் ஏற்பதற்கு இல்லை. ஆனால் உண்மையிலேயே சில சமயம் கைலாசபதியினுடைய எழுத்துக்களை அவர் பேசுகிற போது எப்படி ஒரு பொதுவான அளவுகோல் வந்து எல்லாவற்றையும் அளப்பதற்கு உதவுமா அப்படிங்கிற கேள்வியை வைத்துக் கொண்டு ஒரு கட்டுரையில விவாதிப்பார். அவருக்கு இந்த சோகால்டு மார்க்சியவாதிகளிடமிருந்து எப்பொழுது வேறுபடுகிறார் என்று சொன்னால், நாவாவினுடைய ஆராய்ச்சி கூட்டத்திலேயே நாம பார்க்க முடியும். அங்கே படைப்பிலக்கியவாதிகளாக இருக்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். ஆனா அதே சமயத்தில வே கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞரும் சிவசுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற ஆய்வாளரும் அவர்கள் முற்றாக அதை நிராகரித்தார்கள். ஆனா நாவா என்ன செஞ்சாருன்னு சொன்னால், ஜானகிராமனுடைய நீலபத்மநாபனுடைய எழுத்துக்களை கொண்டு வந்தார். ஆனால் அதே நாவா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, புதுக்கவிதையிலே பிற்போக்குத்தன்மைகள் நிறைந்திருக்கின்றன என்று சொல்லி ஒரு புத்தகமே அவர் எழுதினார். இந்த மாதிரி ஒரு முரண்பாடான விஷயங்களிலே ஒரு தெளிவில்லாத சூழல் இருக்கிறதே என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு தான் நேரடியாக ஒரு மார்க்சிய கருத்தை சொல்லவில்லை. அதுவும் நாம ஒரு காரணமாகிக்கலாம். தமிழன் ஒரு சமயம் வீட்டிற்கு வந்திருக்கிற போது, அப்ப பொங்கல் சமயம் நினைக்கிறேன், மண்ணாலான ஒரு ஒண்ணு இருந்தது, இன்னொன்னு சாணியை அப்படியே பிடிச்சு பசுஞ்சாணியை பிடிச்சு ஒண்ணு வச்சிருந்தாங்க ஜன்னல்ல. அப்ப அவர் கேட்டார், இது என்ன அப்படின்னு கேட்டார். அப்ப இதுதான் வந்து பொங்கல் அன்னைக்கு விளக்குக்கு முன்னால இலைய போட்டு இந்த செம்மண்ணாலே ஒரு பீடத்தையும் சாணி பிள்ளையாரும் வைத்து அதை நாங்க கடவுளா நினைச்சு கும்பிடுவோம். பார்த்தீங்களா, நாம ஒதுக்கக்கூடிய மண்ணும் நாம ஒதுக்கக்கூடிய பசுஞ்சாணியும் இப்பொழுது பிள்ளையாராக ஒரு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இங்க எல்லாமே அது செயலாக இருந்தாலும் சரிதான், சொல்லாக இருந்தாலும் சரிதான், குறியியலுடைய ஒரு மிக முக்கியமான விஷயம் எல்லாமே குறிகளால் ஆனது அப்படிங்கிறத நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்த உடனே எனக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்ன ஒரு செய்தி இன்றைக்கு விஷ்ணு சார் சொன்ன உடனேயே எனக்கு நினைவிற்கு வருகின்றது. இது போல நிறைய, அதாவது குறியியல் அதனுடைய பின் தொடர் நடவடிக்கைகள் இது பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கு கன்னட மொழியிலேயோ அல்லது மலையாளத்திலேயோ பேசப்பட்ட அளவிற்கு நம்ம தமிழ் மொழியிலேயும் பேசப்பட்டிருக்க வேண்டும். அது தமிழ் மொழி அதனுடைய அதிர்ஷ்டத்தன்மை தான் காரணம் என்று சொல்லி அடுத்தாப்புல திருநாவுக்கரசையோ அல்லது ராமச்சந்திரனையோ பேச அன்போடு அழைக்கின்றேன். அரசு இருக்காங்களா? இல்லைன்னு சொன்னா ராஜா சார், ராமச்சந்திரன் சார் நீங்க சொல்லணும்னா சொல்லலாம். ராமச்சந்திரன் இருக்காங்களா? இல்லைன்னு சொன்னா ராஜா சார். ஐயா வணக்கங்க. ராஜா சார் வாங்க. ஐயா முன்னாடி நான் வரல கூட்டத்துல, நீங்க என்ன தொடர்ச்சியா பேசுனீங்கன்னு தெரியல. நீங்க இதழ் தொடர்பா இதழியல் இருக்கிறது தலைப்புல பேசியிருப்பீங்கன்னு தெரியுது, புரிந்து கொள்ள முடியுது. சரி, எனக்கு இப்ப ஒரு தோணல் மட்டும் போகுது. அது என்ன அப்படி ரிலேட்டடா நம்ம வந்து பேசும்போது அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம், வாட் இஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கறது நம்ம வந்து விவாதிக்கணும் அப்படிங்கறது நம்ம பேசியிருந்தோம். இப்ப தமிழவனை குறித்து பேசும்போது அது எனக்கு முக்கியத்துவமான படுது. ஏன்னா தமிழவன் மத்தவங்க எல்லாம் இப்ப நிறைய நம்ம பாக்குறோம், வரலாற்று ரீதியா பௌத்தத்துக்கும் பிராமணத்துக்குமான போர் தான் வந்து இந்திய விடுதலை போர்னு அம்பேத்கர் வர்ணிக்கிறாரு, கட்டுரையில சொல்றாரு. அதுக்காக தொடர்ந்து நம்ம விவாதம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஆரியம் தன்னை வளர்த்து கொண்டு வந்ததை பார்க்க முடியுது. அப்ப எல்லா டூல்ஸும் ஃபெயிலியர் ஆகிறத கவனிக்க முடியுது. ஆரம்ப காலத்துல பாரதியார் வெளிப்படையா இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்துக்காக பேசுறாரு, பாரதிதாசன் தமிழுக்காக பேசுறாரு, இன்னும் பிற தமிழ் தேசிய
மரபிலடிகளாம் தனித்தமிழ், இப்படி நிறைய ஆட்கள் பேசுறாங்க. பெரியார், அயோத்தியாச போன்றெல்லாம் அரசியல் முன்னெடுப்புல எடுக்கிறாங்க. இப்படி எல்லாருடைய பங்களிப்பும் ஒரு கூடத்தக்க அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் தேக்க நிலை அடைவதும் அடுத்த கட்டத்தை நோக்கி அது பின்னுக்கு இழுக்கப்படுவதுமாக வரலாற்று ரீதியா நம்ம தொடர்ச்சியா கண்காணிக்கிறோம். இந்த கவனிப்பின் ஊடாக நம்ம தமிழவனுக்கு வரும்போது தமிழவன் இன்னொன்னு எடுத்துட்டு வந்து வைக்கிறார். அதாவது அரசியல் எதிர்ப்பு, அதாவது அரசியல் ரீதியாக உரையாடுவது. நான் ஒரு வெளியில் இருக்கிறீங்க, சத்தம் இருந்தா மன்னிக்கணும். அரசியல் ரீதியான வரலாற்று நூல்கள் பங்களிப்புல நம்ம சமூகத்தை மாற்றி அமைக்க முடியும்னு யோசிக்கிறது, சமூக சீர்திருத்தத்தை யோசிக்கிறது எல்லாமே பண்றாங்க. ஆனா இவங்க எல்லாமே அமைப்பியலுக்கு முந்தைய நிலையில இருந்து பண்ணாங்க. இப்ப அமைப்பியல் வந்ததுக்கு அப்புறம் தமிழவன் கையில் எடுக்கிறது எப்படி இருக்குன்னா, மத்தவங்களும் அமைப்பியல பேசுறாங்க, ஆனாலுமே கூட தமிழவன் அமைப்பியல் ரீதியா இந்த இலக்கியங்கிறது ஒரு டூலா மாத்துறாரு. சமூக அரசியல் விழிப்புணர்வு நீங்க மேடை தோறும் பிரச்சாரம் பண்ணணும், மக்களை விழிப்புணர்வு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு போக தமிழன் கையில் எடுக்கிறது எதுவா இருக்குதுன்னா இலக்கியம் தான் டூலா மாத்துறாரு. இலக்கியத்தின் வழியாக வாசிப்பை மாற்றுவது, வாசிப்பின் வழியாக சிந்தனை சார்ந்த மூளைகளை மாற்றி அமைப்பது, இப்படி இது அமைக்கும் மனங்களை மாற்றி அமைப்பது, கூட்டு நனவெளியை உருவாக்குவது, இப்படிங்கிறது இலக்கியம் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தது. மற்றதெல்லாம் மேல் மனநிலையிலே உரையாடுவது. அதனாலதான் மேல் மனநிலையிலே உரையாடுறதுனால நிறைய தோல்வியில சந்திக்கிறோம். இலக்கியம் ஆழ்மனத்தோடு உரையாடக்கூடியது. அப்ப அதனாலதான் இலக்கியத்தை ஒரு டூலா மாத்துறாரு. தமிழ் தேசிய சிந்தனையா இருக்கலாம், விஷ்ணு சார் சொன்ன திராவிட தமிழ் தேசிய சிந்தனைகள், இவர் தான் ரொம்ப கூர்மையா முன்னெடுக்கிறாரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இந்த கூர்மையா முன்னெடுக்கிறது வெறும் கட்டுரை வடிவில் நிக்கலாம இலக்கியத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு இல்லைங்களா. இவரோட இலக்கியத்துக்கும் கட்டுரைக்கு வித்தியாசங்கள் எப்பயுமே இருப்பதில்லை. நம்ம தொடர்ச்சியா இதுல விவாதம் பண்ணியிருக்கோம். இதோட நோக்கம் என்னன்னா மனித மனங்களை மாற்றி அமைப்பதுதான். மனித மனங்களை மாற்றி அமைப்பதன் வழியாக தான் சமூக மாற்றங்களை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறது அதையும் இலக்கியத்தின் வழியா தான் சாத்தியம் அப்படிங்கிறது தமிழன் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஏனென்றால் இலக்கியத்தில் மொழியில் இருக்கிறது, இலக்கியத்தில் நாட்டுப்புறவியல் இருக்குது, இலக்கியத்தில் வரலாறு இருக்கிறது, இலக்கியத்தில் அரசியல் இருக்கிறது, இலக்கியத்தில் என்ன பிற கூறுகள் இருக்குது, இலக்கியத்தில் இப்படி எல்லா கூறுகளும் இருப்பதனால எல்லா கூறுகளாலும் ஆன மனித மன அமைப்பை இலக்கியம் என்ற ஒன்றை கொண்டு மாற்றி அமைக்க முடியும் என்று அவர் கருதுகிறார். அவருடைய எழுத்துக்கள் அதை முன்வைப்பதாக நான் கருதுகிறேன். அப்ப இலக்கியம், அதனாலதான் நாம தொடர்ச்சியா இலக்கியம் என்றால் என்ன அப்படின்னு சில பேர் கேட்கிறப்ப நம்ம இலக்கியங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா மேற்குலகத்துல பாக்குறாங்க. அதே போல நாமளும் பார்க்கணுங்கிற ஒரு சிந்தனையை தமிழ் தொடர்ந்து முன்வைக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. இப்ப இலக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். இலக்கியத்தின் வழியாதான் தனி மனித மனங்களோடு உரையாடி மாற்றி அமைக்க முடியும், எதிர்காலத்துக்கான கூட்டு நனவெளியையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். தமிழும் அதை தான் கையில் எடுக்கிறாரு. அதை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும், இந்த சமூகம் அந்த புரிதலுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அது நம்ம உரையாடல் மூலியமா மேலும் வளர்த்தெடுக்க முடியும்னு நினைக்கிறேங்க. நன்றிங்க. ராஜா சொன்னது இலக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்கனவே அவர் முன்னாலேயே சொல்லியிருந்தார், சென்ற வாரமே சொல்லியிருந்தார். அதில் 2 விஷயங்கள், சாகித்ய அகாதமி தமிழ் மொழியில கொடுக்கப்பட்ட பிரதி, அது பற்றி, அதாவது சவத்தை சுற்றி கூட சில ஈக்கள் மொய்க்கலாம், அல்லது சவம் உயிர் இழந்த பின்னாலே அதனுடைய வாயிலிருந்தோ மூக்கிலிருந்தோ ஏதாவது எச்சில்கள் வரலாம். ஆனால் இங்க என்ன, இந்த தமிழ் மொழியை பொறுத்த வரையில கொடுக்கக்கூடாது இந்த விதிமுறைகளால் என்று முன்வைக்கப்பட்ட போதும் கூட வெளியிட்ட பதிப்பகம் அதற்கு வக்காலத்து வாங்குகிறது. அதே மாதிரி பரிசு பெற்றவர்கள் அல்லது நோபல் பரிசு, சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள், இன்றைக்கு ஒரு பதிவை நான் பார்த்தேன். புனைவுகள் தான் உண்மையிலேயே புனைவை விட சிறந்ததாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். புனைவு புனைவை விட ஒரு இலக்கியத்துவம் உடையதாக மாறுகிற பொழுது அது புனைவை விட மேம்பட்டதாக இருக்கும். ஆனால் இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விருது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆய்வு நூலாக ஒரு வரலாற்று ஒரு பணியினை செய்திருக்கக்கூடிய ஒரு புள்ளியை மையப்படுத்திய அவர் ஆற்றிய விவகாரங்களுக்காக அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற போதுதான் அதுல புனைவு சேருமையானால் ஆய்விலே புனைவு சேரலாமா? நாம கொடுக்கலாம். இப்போ உதாரணமா நீங்க தமிழ்நாடு அரசாங்கம்
இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு 16 பேரு, இன்னைக்கு ஒரு 35 பேரு, இப்படி யார் யாருக்கெல்லாம் விருது பேரு இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் விருதுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கேரளாவை மலையாளத்தை போலவே ஒரு பிராந்திய மொழியில ஒரு சாகித்ய அகாடமியை நிறுவி, இது புனைவுக்குரியது, இது புனைவுக்குரியது, இது நாடகத்திற்குரியது, இது விமர்சனத்துக்குரியது என்று பல்வேறு துறைகளாக பிரித்து வைத்துக் கொண்டு நீங்க விருதுகளை வழங்கினீங்கன்னா அது யாருமே என்ன செய்யறது இல்லை, மறுப்பு தெரிவிக்க போவது இல்லை. ஆனால் சாகித்யம் அப்படிங்கிற ஒன்றை மையமாக வைத்துக் கொண்டு அந்த சாகித்ய தன்மை அல்லாத வெறும் வரலாற்று செய்திகளை ஆய்வு நூலாக ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரதிக்கு விருது போய் சேர்ந்திருக்கிறதே. அதை நாம தொடங்கி வச்சோம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மேனாள் துறை தலைவர் ராமசாமி அவர்கள் தொடர்ந்து விவாதிக்கிறார்கள். ஆனா எல்லாமே என்ன ஆயிட்டுன்னு சொன்னால், பாரதியார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது மழையில நினையக்கூடிய எருமை மாட்டின் மேல் விழுந்த மழைத்துளி போலதான் இருக்கிறதோ அப்படிங்கிற எண்ணம் அந்த பாரதியினுடைய எழுத்துக்களை இன்றைக்கும் எனக்கு மெய்ப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது ராஜாவினுடைய உரையிலையும் அந்த ஆதங்கத்தை நான் பார்த்து கொண்டேன். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், தீவிரமாக இலக்கியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாமும் கூட இலக்கியம் என்றால் என்ன, இலக்கியம் எப்படியெல்லாம் செயல்படும், எப்படி செயல்பட வைக்கலாம், அதனுடைய அல்டிமேட்டான எய்ம் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நாமும் விவாதிக்க வேண்டும். ஆகவே நாம் அடுத்த வாரம் கூட நான் நாளைக்கு தொடர்பு கொள்கின்றேன். எது இலக்கியம் என்பது நாம ஒரு ஆரம்ப நிலையிலே தான் பேசுவோம். நாம எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய கர்த்தாக்களுடைய இலக்கியம் பற்றிய கருத்தியல்களை எல்லாம் நாம முன்வைப்போம் என்று நாம சொல்ல முடியாது. நம்ம அளவிலே நாம தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களிலே இருந்து இலக்கியம் அப்படிங்கிறத நாம என்ன மாதிரி ஒரு வரையறைக்கு உட்படுத்தலாம், விளக்கம் அளிக்கலாம், அது எப்படியெல்லாம் செயல்படும் அப்படிங்கிற சிந்தனைகளை எல்லாம் நாம் அடுத்த வாரம் கூட விவாதத்துக்கு வைத்துக்கலாம். யார் யார் விவாதிப்பார்கள் என்பதை நான் 1-2 நாள்ல முடிவு செய்து அது பற்றி உங்களுக்கு அறிவிப்பேன். ஆகவே அடுத்த வாரம் தொடங்கிய ஒரு புதிய பேசுபொருளுக்கு வித்திட்டு ராஜா அவர்களுக்கு நன்றி சொல்றேன். அடுத்தாப்புல வேறு யாராவது இருந்தால் உங்களுடைய கருத்தை. யுவராஜா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வணக்கம். வாங்க. 90களில் உங்களுடைய பத்திரிகை வந்ததாக நான் அறிகிறேன். நிறப்பிரிகை, கிரணம் அப்படியான பத்திரிகைக்குள்ள உங்களோட பத்திரிகை வந்தது. அந்த மேலும் சஞ்சிகையின் மேலும் அது தொடர்ந்து வர முடியல, இடையில நின்று போயிட்டு. பொதுவாகவே சஞ்சிகைகள் அந்த சந்தாதாரர்கள் இல்லாமல் போதல், விற்பனை சிக்கல், இப்படியான பொதுவான காரணங்கள் தான் உங்களோட சஞ்சிகை நின்று போனதா அல்லது வேற ஏதும் காரணம் எதுவும் இருந்ததா? குழுமனப்பான்மை அல்லது வீண் தரம் பற்றிய விவாதங்கள் அப்படி ஏதாவது இருந்ததா? ஏண்டா தமிழகனுடைய நல்ல விடயங்களை உள்ளடக்கியதாக வெளிவந்த உங்களுடைய அதாவது இந்த ஆக்க முயற்சிகள் அல்லாத, அதாவது புனைவுகள் அல்லாத மற்ற விஷயங்களை மட்டுமே உள்ளடக்கியதாக வந்த அந்த சஞ்சிகை தொடர்ந்து வந்திருந்தால் இன்னமும் அது சிறப்பாக இருந்திருக்கும். உண்மையிலே என்ன காரணம் என்று சொல்லக்கூடிய காரணமா இருந்தால் சொல்லுங்கள். நன்றி. இன்னும் பெரிய நம்ம மரபான மொழியில சொல்லணும்னு சொன்னா அது ஒண்ணும் சிதம்பர ரகசியம் இல்லை. சிதம்பரத்துல கூட அந்த சிதம்பர ரகசியத்தை பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 10 செகண்ட் அந்த திரைத்துணியை விலைக்கு நமக்கு காமிப்பாங்க. ரொம்ப கூர்மையா அதை கவனிச்சுக்கலாம். இந்த தீவிரமான இதழ்களை நடத்தக்கூடியவர்களுக்கு அவங்க பொதுவாக கடைகளிலே மற்ற உதாரணமா சொல்லணும்னு சொன்னா ஆனந்த விகடன், குமுதம். இங்க ஆனந்த விகடனுக்கு விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஒரு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க. இந்த வாரம் ஆனந்த விகடன் வாசித்தீர்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையத்துல அவன் விளம்பரப்படுத்துறான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா எவ்வளவு அதற்காக செலவழிப்பான். அது போக எல்லா
அதாவது இதழ் விற்பனை கடைகள் எல்லாவற்றிலேயும் சந்தாதாரர்கள் அல்லாமல் வாங்கி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க போய் காசு கொடுத்து அந்தந்த வாரத்துல வாங்கலாம். இந்த வாரம் நினைச்சா வாங்கலாம், அடுத்த வாரம் வேண்டாம்னா விட்டுறலாம். ஆனால் இந்த தீவிரமான விஷயங்களை பேசக்கூடிய இதழ்களுக்கு இதழ் விற்பனையாளர்கள், அதாவது ஜனரஞ்சகமான பத்திரிகைகளை வாங்கி விற்கக்கூடியவர்கள் ஆதரவு தர்றதே இல்லை. இந்த சந்தர்ப்பத்துல நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, மாற்று சினிமா அப்படின்னு சொல்றதுல ஒரு 80-90களில் தமிழ்நாடுல ரொம்ப தீவிரமா இருந்தோம். அப்ப ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் திரைப்படத்தினுடைய அது சம்பந்தமான ஒரு அமைச்சராக இருந்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இந்த சினி கிளப்புகள் 1000-2000 உறுப்பினர்கள் சேர ஆரம்பிச்சாச்சு. அப்ப இவன் போய் வீட்டுல போய் சொன்னாம்னா என்ன ஆகும்னு தெரியல. அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா, தந்திரமா இந்த சினிமா கிளப்புகளுக்கு தடை விதிக்காமல் அந்த திரை அரங்குகளிலே இருக்கும் இல்லையா சீட்டு, அதற்கு 1 மடங்கு வரி என்பதற்கு பதிலாக 5 மடங்காக அதிகரித்து விட்டார்கள். இவங்களே ஏற்கனவே ஆர்வத்தின் காரணமாகத்தான் நல்ல திரைப்படங்களை நானும் பைசைக்கிள் பார்த்தேன், சம்ஸ்காரா பார்த்தேன், அப்புறம் மிர்னால்சனுடைய பல படங்கள் பார்த்தேன், ஷியாம் பெனகலுடைய படங்கள்லாம் பார்த்தேன். ஆனா நானே அந்த திரைப்படத்துறையினுடைய அந்த அமைப்புக்கு தலைவராகலாம் இருந்து நடத்தினேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த வரியை கட்ட முடியாத நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான திரைப்பட அமைப்புகள் நின்று போய்விட்டன. தமிழவன் அவர்களும் இங்கே இன்று என்று சொல்லக்கூடிய எல்லா கடைகளிலும் விற்பனை ஆகக்கூடிய தன்மையில ஒரு இதழை தொடங்கினார். திருநெல்வேலியில பேருந்து நிலையத்திற்கு எதிராக ஒரு கடை இருந்தது. அப்ப எனக்கு அவ்வளவு அந்த பக்கம்லாம் போனது கிடையாது. அவர் எனக்கு ஒரு முறை கடிதம் எழுதியிருந்தார். அந்த சையது டூரிஸ்ட் ஹோமுக்கு போற இடத்துல ஒரு கடை ஒண்ணு இருக்குது, அந்த கடையில நான் இங்கே இன்று பத்திரிகை அனுப்பியிருந்தேன் அந்த முகவரிக்கு, அது எவ்வளவு தூரம் விற்பனை ஆகியிருக்கிறது பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் போய் இப்படி பெங்களூர்ல இருந்து ஒரு பத்திரிகை வருதாமே, அது நீங்க வித்தீங்களா அப்படின்னு கேட்டா, தம்பி அவங்க அனுப்புனாங்க, ஆனா எத்தனை பத்திரிகை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னால உடனடியா கணக்கு பார்க்க முடியாது, இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லி ஒரு 4-5 வாரமாக 5 தடவையாவது என்னை அலக்கடித்திருப்பார். அவர் வித்ததையும் சொல்லல, வித்ததுக்கான பணத்தையும் தரவில்லை. இந்த மாதிரி ஜனரஞ்சகமான பத்திரிகைகளை விற்பனை செய்யக்கூடிய புத்தக கடைகள் கூட இந்த மாதிரியான பத்திரிகைகளுக்கு தர்றதில்லை. ஆனா மேலும் பத்திரிகையை பொறுத்தவரையில உண்மையான காரணம் என்பது அந்த அமைப்பியல் குறியியல் சிந்தனைகளை மேலும் பின்னமைப்பியல் சிந்தனைகளினுடைய தொடர்ச்சியாக அன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகத்துல சிந்திக்கக்கூடிய படைப்பாளிகள், எழுத்தாளர்கள் சிற்றேடுவில் எழுதிய மாதிரி இல்லை. ஆகவே விஷயதானம் செய்தவர்கள் எண்ணிக்கை குறைந்து போனது அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, சிறு பத்திரிகைகள் எவ்வளவுமே தொடர்ச்சியாக வருவது என்பதே கிடையாது. அதற்கு கால நிர்ணயம் என்பதே கிடையாது. எவ்வளவு பெரிய தமிழவனுக்கோ எனக்கோ ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு இதழை கொண்டு வருவது என்பது அரசு கொடுக்கக்கூடிய பணத்திலே எளிதாக செலவிடக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதை பற்றி கூட நாங்கள் பொருளாதார நஷ்டம் என்பதே கூட இல்லை. மேலும் பத்திரிகை ஒரு 2-3 ஆண்டுகள் நடந்த போது பல லட்சங்கள் எனக்கு எழுப்புகள் ஆயின. ஆனாலும் விஷயதானம் செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு சிந்திக்க முடியாத ஒரு சூழலிலே அதே தளத்திலே இருந்த காரணத்தினாலேயும் தமிழவன் போலந்து நாட்டிற்கு சென்ற காரணத்தினாலேயும் இடையிலே கொஞ்ச காலம் நின்று போய்விட்டது. அதன் பின்னால் நான் தொடர்ச்சியாக அதை நடத்தவில்லை என்று அது நின்று போனதற்கான இங்கே மேலும் பத்திரிகை எப்படியெல்லாம் வெளியிட்டோம் அப்படிங்கிறது எங்க குடும்ப உறுப்பினர்கள், நான் ஒருத்தன் தான் ஆணும், மீதி 3 பேரும் பெண்கள் தான். அந்த பத்திரிகை அச்சாகி அந்த பத்திரிகையில தேவதத்தா எழுதியிருக்கிறார்கள் பெண்ணியத்தை பற்றி, ராஜகௌதமன் தலித்தியத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள், எம்டி முத்துக்குமாரசாமி அவர்கள் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். இப்படி இருந்தாலும் கூட பொருளாதார வசதி குறைவு என்று சொல்ல முடியாத ஒரு சூழலையும் கூட தொடர்ந்து விஷயதானம் செய்யக்கூடியவர்கள் அடுத்த தளத்திற்கு நகர முடியாத ஒரு தமிழ்நாட்டு சூழல் இருந்த காரணத்தினாலே அந்த பத்திரிகையை நானாக நிறுத்தி கொண்டேன். அது மேலும் பலரும் இப்பொழுது தொடங்க சொல்கிறார்கள்.
எனக்கு அது சாத்தியமா? அந்த பணியை சிற்றேடு இதழ் செய்து கொண்டிருக்கிறது, அதை நாம தொடர்ந்து கொண்டு வருவதற்கு முயற்சிப்போம் என்று சொல்லி, நேரம் ஆகிய ஒரு காரணத்தினாலே வேறு யாராவது இருந்தாலும் கூட அதை நாம சற்று அவர்களுக்கு பின்னாலே அடுத்த வாரத்தில் இடம் கொடுப்போம் என்று சொல்லி, அடுத்த வாரம் தொடங்கி ராஜா அவர்கள் முன்வைத்த எது இலக்கியம், இலக்கியத்தினுடைய இலக்கு என்ன, இலக்கியம் செயல்படக்கூடிய தளங்கள் என்ன, இவற்றை பற்றி ஒரு ஆரம்ப நிலையிலே, தொடக்க நிலையிலே இருந்து மேலும் மேலும் மலையிலே ஏறக்கூடிய அந்த பயணிகள் மாதிரி நாம் பயணிப்போம் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சியிலே ராஜா அவர்கள், யுவராஜா அவர்கள் மற்றும் பங்கு பெற்ற அனைவருக்கும் முறையாக நன்றி கூற வருகிறார்கள். ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பை சார்ந்த முனைவர் சுந்தரம் அவர்கள். அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மனப்பதிவானது சிவசு அவர்களால் நன்றாகவே அளிக்கப்பட்டது. ஆழ்வார்குறிச்சி இங்கே என்ற அமைப்பு மற்றும் பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகம் சார்பாக அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியில்